தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உத்தம மனஸ்தாப ஜெபம். என் சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனத்தோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபமாயிருக்கிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வது இல்லை என்று உறுதியான மனதுடனே புரிவிக்கனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை எல்லாம் பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதத்தையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதுடனே நம்பியிருக்கிறேன். திருச்சபையை விசுவசித்து சத்தியங்களை எல்லாம் அழைத்தபடியினாலே நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். முன்னுரை. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன் என்பார்கள். ஆம், போராட்டமில்லா வாழ்வு செத்த வாழ்வு. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தில் நாம் இருக்கிறோம். தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான சிலுவை பாதை வழிபாட்டை துவங்குகின்றோம். சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கினார். அன்பே உருவான இறைவன் கன்னிமரியின் திருவயிற்றில் மனிதனாக உருவாகி இம்மண்ணில் பிறந்து அன்புக்கு சான்று பகர்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவர்களின் விடுதலைக்காக உழைத்தார். உன்னை அன்பு செய்வதைப் போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று அறைகூவல் விடுத்தார். அன்புதான் புதிய சமத்துவ சமூகம் அமைக்க இயலும் என தன் புனித வாழ்வால் மெய்ப்பித்தார். ஆனால் நம்மால் பாவம் செய்யாமல் இருக்க முடிவதில்லையே. ஆசை என்னை ஆட்டி படைக்கின்றதே, பாவம் என்னை பாடாய்படுத்துகின்றதே என்று புனிதத்திற்கான வாழ்வை வாழாமல் வீழ்ந்து கிடக்கிறோம். இன்றைய உலகம் இயேசு காட்டிய அன்பு வாழ்வை மறந்து சுயநலத்தில் வீழ்ந்து சொல்லன்னா துன்பத்தில் வாடுகிறது. அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் வெறுப்புணர்வால், ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு, தேச பிரிவுகளால் வேறுபாடு, ஆண் பெண் உறவுகளில் உரசல், குடும்பத்தில் விரிசல் என எண்ணமற்ற பிரச்சனைகளை நாளும் சந்திக்கின்றோம். இவற்றை நாம் களைய வேண்டாமா? இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்தித்து நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மனதை தட்டி கொடுத்து புனித பயணத்திற்கு தயாராகுவோம். ஏனெனில் உன்னோடு உனக்காய் போராடும் இயேசு உன்னுடனே இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாருங்கள், இயேசுவின் அன்பு பாதை வழி நடப்போம். ஆமென். சிலுவையோ என் பாவச் சிலுவையோ நீ சுமந்தது, என் பாவச் சிலுவையோ உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவச் சேற்றினார் உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவச் சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை
சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேயென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதலாம் நிலை. இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். முதல் நிலை. இவ்வுலகை ஒரே சொல்லால் படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனின் முன்னால் நீதி தீர்ப்புக்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். பிலாத்து மனசாட்சியை முழுவதும் மழுங்கடித்த மனிதன். தன் மனைவியின் மூலமாக அதை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைத்தும் தன் பதவிக்காக அதை தவறவிட்ட ஒருவன். இயேசு சாவுக்குரியவன். எனவே ரோமையர்களின் உச்சபட்ச தண்டனையான அவமான சிலுவை சாவு வழங்கப்பட வேண்டும் என்று யூத சங்கம் முழுமையும் முயற்சித்தது. வறியவரின் குரலான இயேசுவை கொன்று எளியவரின் வாழ்வை இருளுக்குள் தள்ள மொத்த அதிகார வர்க்கமும் எத்தனித்தது. சாவுக்காக இயேசு ஒருபோதும் அச்சமடையவில்லை. ஆனால் அன்பு வாழ்வுக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்ற அவர்களின் செயல் அவரை மிகவும் வருத்தியது. பதவிக்காக நீதியை கொன்று இயேசு சிலுவை சாவுக்குரியவர் என்ற தீர்ப்பு எழுதினான் பிலாத்து. நீதிமானாகிய இயேசு குற்றவாளியாக்கப்படுகிறார். நிரபராதியான இயேசு தண்டிக்கப்படுகிறார். கை கழுவுகிறது அதிகார வர்க்கம். மௌனம் சாதிக்கிறது மக்கள் மந்தை. தவறான தேர்வு நடந்து முடிகிறது. பரபாஸ் விடுவிக்கப்படுகிறான். இயேசு தண்டிக்கப்படுகிறார். நாடு கெட்டுவிட்டது, அரசியல் மோசமாகிவிட்டது என்று அரசியல்வாதிகள் மீதும் சமுதாயத்தின் மீதும் பழி போட்டுவிட்டு வாழாவிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? நாட்டில் நிலவும் அவல நிலைக்கு நாமும் ஒரு வகையில் காரணம்தான். அரசியல்வாதிகள் தாமாக முளைப்பதில்லை, அவர்களை தேர்வு செய்வது நாம் தானே. தவறான ஆட்சியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாம் செலுத்த தவறிய வாக்கு காரணம். தவறான பொருளாதார சமூக கொள்கைகளுக்கு நாம் எழுப்ப தவறிய எதிர்ப்பு காரணம். அரசியல் ஒரு சாக்கடை என அறிவு ஜீவிகள் அர்த்தம் கூறிவிட்டு அக்கறையே இல்லாமல் இருப்பதால் தான் அது ஒரு சாக்கடையாகவே இருக்கிறது. சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யவும் துணிவில்லை. சாக்கடையில் விழுகின்ற பாமர வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு தரவும் மனமில்லை. இப்படி இருந்துவிட்டு சலித்து கொள்வதில் என்ன பயன்? சமூகத்தில் எது நடந்தாலும் அது நம்மை பாதிக்காதது போல மௌனம் சாதித்துவிட்டு பின் சமூகத்தை குறை கூறுவது எவ்வகையில் நியாயம்? நடக்கும் தவறுகளை கண்டு மௌனம் சாதிப்பதும் ஒரு வகையில் அவற்றை ஆமோதிப்பது போலத்தான். பிலாத்தின் தீர்ப்புக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்தால், மத குருக்களுக்கு எதிராக யூதர்கள் திரண்டிருந்தால், இயேசுதான் வேண்டும் பரபாஸ் வேண்டாம் என குரல் கொடுத்திருந்தால் ஒருவேளை இயேசுவின் மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் நன்மைக்கு ஆதரவாக தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க துணிந்தால் அரசியலும் சமூகமும் மாறக்கூடும். நினைவில் கொள்வோம், மௌனத்தால் மாற்றங்கள் நிகழ்வதில்லை. ஜெபம். இறைவா, மௌனத்தால் மாற்றங்கள் நிகழ்வதில்லை என்பதை புரிந்து கொண்டு எனது சமூக கடமைகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். அசையால் அடித்தது என் காம உணர்ச்சியா, காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியா, உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினார், உன்னுள்ளம் உடைந்ததோ
போகிறீர். இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இரண்டாம் நிலை. தன்னையே இறைவனின் மகன் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு இழுக்கு சேர்த்தவன் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிலுவை மரண தண்டனை பெற்றார் இயேசு. மாசற்ற இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. ஆம், உலகத்தின் பாவம் அனைத்தும் மனுமகனின் தோளில். குற்றமற்றவரை குற்றவாளியாக்கி கொடூரமான சாவுக்கு கையளித்து கைகொட்டி சிரித்தது அதிகார வர்க்கம். இருப்பினும் இயேசுவின் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி. காரணம், தன் கொடிய சாவால் பாவத்துக்கும் சாவுக்கும் சாவுமணி அடிக்கப் போகிறேன் என்பதால் இயேசு துணிந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கள்வர்களும் கயவர்களும் சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவின் தோள்கள் மீது சுமத்தப்படுகிறது. சுமக்க வேண்டிய தோள்களா அவை? பல்லாக்கில் சுமக்கப்பட வேண்டியவராயிற்றே அவர். ஆயினும் காரணமின்றி அவர் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அவரும் சுமக்கின்றார். இன்றைக்கு காரணமே இல்லாமல் சிலுவை சுமப்பவர்கள் உண்டு. பாட புத்தகம் சுமக்கப்பட வேண்டிய தோள்களின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அவை கூலிச் சுமைகள். படிக்க வேண்டிய வயதில் பட்டாசு தொழிற்சாலைக்கு செல்லும் குழந்தை தொழிலாளர்களை பார்த்ததுண்டா? அறிவொளி பெற்று தீபமாக சுடர்விட வேண்டிய குழந்தைகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீந்து போகின்றன, கவனித்ததுண்டா? இவற்றை பார்க்கும் நாம் இவர்களுக்காய் என்ன செய்திருக்கிறோம்? நாம் என்ன செய்ய முடியும்? இவையெல்லாம் பெரிய சமூக சேவர்கள் கவனிக்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை என நினைக்கலாம். குறைந்தபட்சம் நம் வீட்டில் நிகழ்வதையாவது பார்த்திருக்கிறோமா? வீட்டு வேலை செய்யும் அந்த பெண்ணின் மகனோ மகளோ படித்திருக்கிறார்களா அல்லது படிக்க வைக்கப்படுகிறார்களா என்பதை அறிவோமா? சில நேரங்களில் அத்தகைய குழந்தைகளை நாமே வீட்டு வேலைக்கும் அமர்த்துகிறோமே. கொடுமை அல்லவா அது? இதில் என்ன தவறு? படிக்க முடியாத அவர்களின் பசியை போக்க வேலை கொடுக்கிறோம். பலன் எங்களுக்கு மட்டுமன்று அவர்களுக்கும் தான் என பட்டென்று பதில் தருகிறது உள்ளம். வறுமை என்னும் வலைக்குள் சிக்கியிருக்கும் அவர்களது நிலையை பயன்படுத்தி அவர்கள் உழைப்பை விலை பேசுவதற்கு வசதியாக இந்த வாதம் இருக்கலாம். ஆனால் இளமையில் கல் என்ற முதுமொழி இந்த குழந்தைகளுக்கு மறுக்கப்படுவதற்கு நாமும் ஒரு காரணமே. படிக்க விரும்பியும் வறுமையால் முடியாதவர்களை நாம் இனம் கண்டு உதவும் வரை நாமும் இந்த குற்றத்தில் பங்கேற்கிறோம். நினைவில் கொள்வோம், சுமைகளை சுமத்துபவர் மட்டுமல்ல, அவற்றை இறக்க தவறுபவர்களும் குற்றவாளிகளே. சுமைகளை சுமப்பவர்களுக்காய் இறக்கப்படுவோம். இறக்கப்படுவதோடு மட்டுமன்றி அவர்கள் சுமையை இறக்கவும் முயல்வோம். ஜெபம். இறைவா, சுமைகளை சுமப்பவர்கள் மட்டுமல்லாமல் அவற்றை இறக்க தவறுபவர்களும் குற்றவாளிகளே என்பதை புரிந்து கொண்டு பிறரது சுமைகளை இறக்கும் இரக்க குணத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். உலக ஆசையா நான் உம்மை மறந்தேனே, உம் அருளை தேடாமல் நான் இருளை நாடினே. உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினார். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை
இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விளைகிறார். மூன்றாம் நிலை. இயேசுவுக்கு இருப்பது தோள் வலியோ அல்லது உடல் வலியோ அல்ல, மாறாக மனவலி. மனிதரின் மாறாத குணம் தரும் மனவலி. அன்பு செய்யப்பட வேண்டும் என்றார் புனித அசிசி பிரான்சிஸ். ஆம், அந்த அன்பு இயேசு போதித்த நற்செய்தி வாழ்வே. 3 ஆண்டுகள் இதற்காகவே கிறிஸ்து தனது வாழ்வை அர்ப்பணித்து மனிதர் உண்மையான மகிழ்ச்சி பெற உதவினார். ஆனால் மனிதரோ கிறிஸ்துவை மறுத்து இழிவான வழியில் கிடைக்கும் சிற்றின்பத்திற்கு அடிமையாகும் நிலை கண்டு இயேசு கலங்கினார். கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை இயேசு உண்மையை உரைக்க போதித்தார். ஆனால் மாறாத மனிதரின் நிலை கண்டு இயேசு தடுமாறுகிறார். உலகையே தாங்குகின்ற உன்னத கடவுள் தன் சிலுவையை தாங்க முடியாமல் தரையில் விழுகிறார். சிலுவையின் பாரம் பரமனையே தடுமாற வைத்து விட்டது. வீழ்ந்து கிடப்பது இயேசுவா? இல்லை, இல்லை, விழ வைத்தவர்களின் மனிதம்தான் வீழ்ந்து கிடக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு சிலர் வீழ்ந்தவர்களாய் வாழத்தானே செய்கிறார்கள். இன அடிப்படையில் தாழ்ந்தவர்கள் என தரம் பிரிக்கப்பட்டு தாக்குதலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாக்கத்தான் படுகிறார்கள். சுயமரியாதை, மனித கௌரவம் என்பது அவர்களுக்கு மறுக்கப்படத்தான் செய்கிறது. அப்போதெல்லாம் வீழ்ந்து கிடப்பது தனி மனிதன் அல்ல, மனிதம் என்பதை எப்போது உணரப்போகிறோம்? இவையெல்லாம் காலகாலமாக நிலவி வருபவை, நம் கலாச்சாரத்தோடு ஒட்டி பிறந்தவை. இவற்றை களைய நம்மால் முடியாது என கூறி தப்பித்து கொள்வது நேர்மையின்மை. இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால், குலத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாகுபாட்டிற்கு நாம் நேரடி பொறுப்பாளர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை தொடர்வதற்கு நாமும் ஒரு வகையில் பொறுப்பாளிகள்தான். இந்த கொடுமைகளுக்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களில் நாம் நம்மையே இணைத்து கொள்ள தயங்குகிறோம், தவறுகிறோம். நம் தனிப்பட்ட வாழ்வில் கூட நமக்கோ நம் பிள்ளைகளுக்கோ வரன் தேடும்போது சமூக, சாதிய, பொருளாதார வரையறைகளை நாம் வகுத்து கொள்வதில்லையா? பணி செய்யும் இடத்தில், பங்குதளத்தில், பழகும் சுற்றத்தில் அவர்களை சமமாய் கருதி நட்புடன் பழகுவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து ஒதுங்கியே வாழ்வதில்லையா? அப்போதெல்லாம் சமூக பாகுபாட்டை நாமே ஊக்குவிக்கிறோம் என்பதுதான் பொருள். மனித சமுதாயம் மனு உருவாகிய இறைவனையே கீழே தள்ளி வேடிக்கை பார்த்தது. அவரது சாயல்களான மனிதர்களில் ஒரு சிலரை கீழே தள்ளி வேடிக்கை பார்ப்பதில் என்ன விந்தை இருக்கிறது? நினைவில் கொள்வோம், சமூக ஏற்றத்தாழ்வு என்ற விஷச்செடிக்கு வித்திட்டவர்கள் மட்டுமல்ல, உரமூட்டி வளர்ப்பவர்களும் விசமிகள்தான். ஜெபம். இறைவா, சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கின்ற மனத்துணிவும் அதனால் வீழ்ந்து கிடப்போரை தூக்கிவிடும் நல்ல உள்ளத்தையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போகிறேன். அன்பு இயேசுவே, உம்மை மறந்து போகிறேன். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார்.
உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறீ இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தமது தாயாரை சந்திக்கிறார். 4ஆம் நிலை, அன்பின் சந்திப்பு. ஆண்டவர் இயேசு தனது அன்பு தாய் புனித மரியன்னையை சந்திக்கின்றார். இது 2 உயிருள்ள அன்புக்களின் சந்திப்பு. 15 மாதங்கள் தன் கருவிலே இறைவனின் வார்த்தையை தாங்கி அதற்கு உருக்கொடுத்து இவ்வுலகிற்கு இயேசுவாக வழங்கினார். கருவிலும் கரத்திலும் மார்பிலும் போற்றி வளர்த்த மகன் கொடிய வதைக்கு உள்ளாகி சிலுவை சுமந்து குற்றவாளியாக ஊர் தூற்றும் நிலை கண்டு அன்னை மரியை பதறுகிறார். கண்ணீர் கடலாய் நிற்கும் தன் அன்பு தாயின் கரம் பற்றிய இயேசு அங்கு வார்த்தைகள் இல்லை, கண்கள் மட்டுமே ஆறுதலை பரிமாறிக்கொள்கின்றன. ஆனால் இதுதான் இறைவனின் திட்டம் என அறிந்து அனைத்தும் மனதில் பொதிந்து பொங்கி அழுகிறார் மரியா. மகனின் பயணம் ஒரு அன்பு பயணம் என புரிந்த மரியா ஆறுதல் அடைகிறார். ஆசையாய் வளர்த்த மகனை அன்பு தாய் சந்திக்கிறார். ஆனந்தம் அல்ல, ஆதங்கத்தோடு. எப்படி அழைத்துச் செல்லப்பட வேண்டியவரை இப்படி இழுத்துச் செல்கிறார்கள் என அன்னையின் உள்ளம் குமுறி நம்ப முடியாத சூழலில் அந்த சந்திப்பு நடக்கிறது. வாழ்க்கை பாதையில் நம்ப முடியாத சில சந்திப்பு நிகழத்தான் செய்கின்றன. வாழ்க்கையின் முற்பகுதியில் நாம் சந்தித்த சிலரை வாழ்க்கையின் பிற்பகுதியில் சந்திக்க முடிகிறது. எட்ட உயரத்தில் இருப்பார்கள் என்று எண்ணியவர்களை நெருங்க முடியாத பள்ளத்தில் பார்க்க நேரிடுகிறது. எல்லா தகுதிகளிலும் இருந்த போதிலும் தகுதியற்ற நிலையில் சிலர் இருப்பதை காண முடிகிறது. நம்ப முடிவதில்லை, ஆனால் அதுதான் நிஜம். பள்ளி பருவத்தில் பிரகாசித்த ஒரு சிலர் போதிய வசதியின்மை, போதிய செல்வாக்கின்மை, போதிய அறிமுகமின்மை போன்ற காரணங்களால் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்து விடுகிறார்கள். முளையிலேயே தெரிந்த சில விளையும் பயிர்கள் வளரவே முடியாமல் நசுக்கப்படுகின்றன. சிலர் கிள்ளி எறியப்படுகின்றனர். கல்விக்கூடங்களிலும் பணியிடங்களிலும் இடஒதுக்கீடு முறை இவர்களுக்கு உரிய இடத்தை அபகரித்து விடுகிறது. தகுதி படைத்த இவர்களுக்கு இடம் மறுக்கப்படுகிறது. விளைவு கனவுகள் கலைந்தவர்களாக வாழ்க்கையின் விளிம்பில் விழிப்புதுங்கி இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு பின்தங்கியவர்களுக்கு இன்றியமையாததுதான், மாறுவதற்கில்லை. ஆனால் இன ரீதியாக மட்டுமே முற்படுத்தப்பட்டவர்களாகவும் மற்ற எல்லா விதத்திலும் பின்தங்கியிருப்போரின் கதி என்ன? மதம் மாறிய ஒரே காரணத்துக்காக ஒதுக்கீடும் உரிமையும் மறுக்கப்படும் சிறுபான்மையினர் நிலை என்ன? அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத சில அணுகுமுறையால் நிகழும் இந்த விபரீதத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற கூற்றில் உண்மை இருக்கலாம். ஆனால் நம்முடைய அறிமுகம், நம்முடைய பரிந்துரை, நம்முடைய பொருளுதவி எல்லோருக்கும் இல்லை என்றாலும் ஒரு சிலரையாவது கரை சேர்த்திருக்கும் செய்தோமா இல்லையே? நினைவில் கொள்வோம், சோகமான சந்திப்புகளுக்கு காரணமானவர்கள் மட்டுமல்ல, கண்டும் காணாது போகிறவர்களும் பொறுப்பாளிகள்தான். ஜெபம். இறைவா, தகுதி படைத்தோருக்கு சரியான தடம் அமைத்து தந்து அவர்களை உயர்த்திவிடும் தாராள மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். பொறாமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பெருமை எரிச்சலா உன் விழாவில் குத்தினே,
உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். 5ஆம் நிலை. பாரமான சிலுவை முறுக்கள் நிறைந்த சாட்டை அடியின் கொடிய சித்திரவாதை ஆகியவற்றின் காரணத்தால் இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகிறது. எங்கே இவர் கல்வாரி போகும் முன்பே வழியிலே இறந்து விடுவாரோ, சிலுவை என்ற அவமான மரத்தில் இருந்து தப்பித்து விடுவாரோ என்ற அச்சம் ரோமை வீரர்களுக்கும் யூத குருக்களுக்கும் மேலோங்கி இருந்தது. தங்களது திட்டம் தோற்கக்கூடாது என்பதற்காக அங்கு வேடிக்கை பார்க்க வந்த சிமியோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். 12 சீடர்களும் 72 திருத்தூதர்கள் கிடைக்காத அரிய வாய்ப்பு இந்த ஏழை விவசாயிக்கு கிடைத்தது. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் வற்புறுத்தப்படுகிறார். அவரின் மனதில் அடுத்தடுத்த கேள்விகள். இவர் நீதிமானா, குற்றவாளியா? குற்றவாளியானால் அவரது தண்டனையில் நான் ஏன் பங்கேற்க வேண்டும்? ஒருவேளை நல்லவராய் இருப்பாரோ? எது எப்படியோ, நாம் செய்ய போவது உதவி. உதவி செய்வது நல்லதுதானே. அவர் நல்லவரா தீயவரா என்ற கவலை எனக்கெதற்கு என்று எண்ணி இருக்கக்கூடும். மன போராட்டம் முடிகிறது. மனம் வந்து உதவுகிறான் சீமோன். வாழ்க்கையின் வழியோரங்களில் நமக்கும் இந்த நிலை ஏற்படத்தான் செய்கிறது. அது சாலையோர பிச்சைக்காரனாய் இருக்கட்டும், அல்லது சான்றுகளோடு வரும் தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், நம்மிடம் உதவி கேட்டு வரும் அவர்களை பற்றி அடுத்தடுத்து கேள்விகள் எழுந்துவிடும். ஒரு விவாத மேடையே அரங்கேறிவிடும். உண்மையிலேயே இவர் ஏழையா, ஊனமுற்றவரா, தேவையோடு இருப்பவரா, அல்லது ஏமாற்றுகிறாரா? இவருக்கு அல்லது இந்த நிறுவனத்துக்கு செய்யும் உதவி உண்மையிலே போய் சேர வேண்டியவர்களை சென்று சேருமா, அல்லது இவர்களை விழுங்க விடுவார்களா? இது போன்ற பல கேள்விகள் நமக்குள் எழும். இவற்றில் சில நியாயமானவையும் கூட. ஆனால் குதார்க்கமான சில பேர் கேள்விகள் எழுப்புவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். சிறு உதவி கூட செய்ய மனமோ அல்லது நல்லெண்ணமோ இல்லாத இவர்கள் தங்கள் சுயநலத்தை மூடி மறைக்க இத்தகைய கேள்விகளை பயன்படுத்தி கொள்கின்றனர். நாம் செய்யும் உதவி சரியான இடத்திற்கு போய் சேரவில்லை என்றாலும், நாம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட, நம்மை பொறுத்தமட்டில் நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டோம் என்பது ஒரு நற்செயல்தானே. தவறு செய்பவர்கள் தங்கள் தவறுக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஆனால் ஒருவேளை அவசர தேவையோடு ஒருவர் நம்மை அணுகி நாம் குதார்க்கமான கேள்விகள் எழுப்பி அவருக்கு உதவ மறுத்து அதனால் தீராத பேரிழப்பு ஏற்பட்டால் அவர் துயருக்கு நாம் காரணமாக மாட்டோமா? நினைவில் கொள்வோம், உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தேடுவதை காட்டிலும் உதவி செய்வதற்கு காரணம் தேடுவதே கருணையின் அடையாளம். ஜெபம். இறைவா, உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தேடுவதை நிறுத்திவிட்டு உதவி செய்வதற்கு காரணம் தேடவும் உதவி தேவைப்படுவோரை தேடவும் கருணை உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். வேரோனிக்காய் உம்மை கண்டு கொண்டாடி நாங்களோ உம்மை
உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறீ இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். 6ஆம் நிலை. பூகம்பத்தின் இடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வருடி சென்றது. ஆம், வெரோனிக்காள் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஒரு அன்பு புரட்சி செய்தது. இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாரும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சல் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிக்காள் செய்து முடித்தாள். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். பொலிவிழுந்த அந்த முகத்தை பார்த்து பின்னர் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. யூத சமுதாயத்தில் 2ஆம் தரத்தவராய் கருதப்பட்ட பெண்களில் தானும் ஒருத்தி என்றாலும் தடுக்கும் வீரர்களையும் குறுக்கே நின்ற கூட்டத்தையும் பொருட்படுத்தாது முன்னே சென்று இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். தடைகளை தாண்டும் துணிவு அவரிடம் இருந்தது. பொலிவிழுந்த முகங்களையும் கரைப்படிந்த முகங்களையும் நாமும் பார்க்கத்தான் செய்கின்றோம். இயற்கையாகவே நம்முள் இருக்கும் மனிதம், இரக்கம், அன்பு, தயாள குணம் அந்த முகங்களின் கரைகளை துடைக்க நம்மை தூண்டுகிறது. தன் நெற்றி பொட்டையும் கூந்தலின் பூவையும் இழந்த விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க மனம் சம்மதிக்கிறது. ஆனால் பெற்றோரும் சமூகமும் எப்படி அணுகுவார்கள் என்ற நினைவு வந்ததும் நல்லெண்ணம் பட்டு போகிறது. வரதட்சணையை வாங்காமல் ஒரு பெண்ணை மணமுடிக்க ஆண்மை அழைக்கிறது. ஆனால் பெற்றோர்களின் நச்சரிப்பு நம்மை தலையாட்டி பொம்மைகளாக மாற்றிவிடுகிறது. மணமேடையே ஏறாத பல முதியவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர மனமே இல்லாதவர்கள் அல்ல ஆண்கள். ஆனால் தடைகளை மீற தயக்கம் காட்டுகிறார்கள். சமதர்ம சமுதாயம் அமைக்கும் உயரிய சிந்தனை கொண்டு கலப்பு திருமணம் செய்ய தயாராக இருப்போர் இன்றைக்கும் உண்டு. ஆனால் சமூக வேலைகளை உடைத்தெறிய திராணி இல்லாமல் போகிறது. பல பெண்களின் முகங்கள் இருப்பதற்கு காரணம் ஆண்களில் நல்லவர்கள் இல்லை என்பதல்ல, ஆனால் நல்லெண்ணம் கொண்ட அவர்களுக்கு துணிவில்லை என்பதுதான். கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்த வெரோனிக்காளின் வீரம் அவர்களுக்கு இருக்குமானால் பலருடைய முகங்கள் பொலிவு பெறும். நினைவில் கொள்வோம், சாதனைகள் செய்ய நல்லெண்ணம் மட்டும் போதாது, எண்ணியதை செய்யும் துணிவும் வேண்டும். ஜெபம். இறைவா, பொலிவிழுந்த வாழ்க்கைக்கு ஒளியேற்ற துடிக்கும் நல்லெண்ணத்தோடு அதை செய்ய தேவையான துணிவையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்தேனே, மீட்பர் இயேசுவை விட்டு விலகிச் சென்றேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே,
இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். 7ஆம் நிலை. யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள், இங்கு இறைமகனுக்கே அடிசறுக்குகிறது. மீண்டும் ஒரு முறை இயேசு சிலுவையின் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கிறார். அவர் தடுமாறவில்லை, ஆனால் நமது நயவஞ்சகத்தால் புழுதியில் தள்ளப்படுகிறார். மனிதரின் குணம் கண்டு படைத்தவன் கலங்குகிறார். நாம் மாந்தருக்கு வழங்கிய முழு சுதந்திரத்தையும் தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நிலை கண்டு வருந்துகிறார். மனிதன் இறைவனின் சாயல் என்பதை மறந்து அவர்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மனிதம் இழந்தோரை நினைத்து துடிக்கிறார். உலகம் செல்லும் பயங்கரவாத பாதை, மனிதரை மனிதர் பழிவாங்கும் பாதை, மக்களை ஏமாற்றி நடக்கும் எண்ணற்ற ஊழல்கள், மனிதரிடையே ஒற்றுமையின்மை, சீரழிவுகளை போக்க மனமில்லாமை, பெண்ணடிமை, குடும்பத்தில் அன்பின்மை, இறைவனை மறந்து வாழும் கொடிய நிலைமை ஆகிய கொடிய மனித சீரழிவுகளை நினைத்து பதறித்தான் இயேசு இங்கு விழுகிறார். இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். வீழ்ந்து கிடக்கும் அவரை தூக்கிவிட யாரும் முன்வரவில்லை. மாறாக கீழே கிடக்கும் அவரை துச்சமாய் மிதித்து, ஈனமாய் பார்த்து, ஏளனமாய் பேசி எள்ளி நகையாடினார்கள். ஒன்றை மறந்துவிட்டார்கள். வீழ்ந்து கிடந்தவர்கள் குற்றவாளி அல்ல. அவரை வீழ்த்திய சிலுவையும் அவருக்கு உரியது அன்று. அது அவர் சுமத்தப்பட்டது. இன்றைய சமூக சூழலில் தள்ளாடி விழுபவர்களும் தடுமாறி வீழ்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் வீழ்ச்சிக்கு யார் காரணம் அல்லது எது காரணம்? விபச்சார விடுதியில் தன் உடலுக்கு விலை பேசும் பல பெண்கள் அதை விரும்பி செய்வதில்லை. வறுமை அவர்களை விரட்டியதால் வீழ்ந்து கிடக்கிறார்கள். பிறக்கும் போதே திருடராய் யாரும் பிறப்பதில்லை. தன் வயிற்று பசியையும் தன்னை சார்ந்தோர் பசியையும் தீர்க்க நியாயமான முறையில் முயன்று தோற்று போனவர்களில் பலரே திருடராகிறார்கள். வயிற்று பசிக்காய் திருடிய சிறுவர்கள் பின்பு வாடிக்கையாய் திருடி அதனையே வாடிக்கையாக மாற்றுகிறார்கள். இவர்கள் வேலை தேடிய போது இடமில்லை என்று விரட்டிய சமூகம் இப்போது சிறை கம்பிகளுக்கு பின்னால் இவர்களுக்கு தஞ்சம் அளிக்கிறது. குற்றங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களை உருவாக்கியதில் சமூகமாகிய நமக்கும் பங்குண்டு. தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, நாமும் தான். நாம் அவர்கள் நிலையில் இருந்திருந்தால் ஒருவேளை அவர்களை விட மோசமான குற்றங்களை செய்திருக்கக்கூடும். அவர்கள் விழுந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களும் மனிதர்களே. அவர்களுக்கு தேவை அனுசரணை, ஆதரவு. அவர்களை சந்திக்க முயன்றோமா? அவர்களின் அவல நிலைக்கு காரணம் அறிய முயற்சித்தோமா? ஆதரவான வார்த்தைகளால் தூக்கிவிட முயன்றோமா? நினைவில் கொள்வோம், உள்ளே இருப்பவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல. வெளியில் இருக்கும் நாமெல்லாம் நிரபராதிகளும் அல்ல. ஜெபம். இறைவா, வாழ்க்கையின் சிக்கல்களால் சறுக்கி விழுந்து விட்ட சிலரை பார்க்கும் போது சிறுமைப்படுத்தாமல் ஆதரவாய் நடந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். சிந்தனை நான் நினைத்ததா, உம் சிரசில் முள்மூடி நான் சூட்டினே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினா, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினா, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை
சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். 8ஆம் நிலை. இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றோருக்கு பார்வை தந்தவர், முடக்குவாதமுற்றோரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொன்று புரிந்தவர், அனைத்திற்கும் மேலாக இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர், அவருக்கா இந்த அவமான சிலுவை தண்டனை, கொடிய சித்திரவதை என சோகத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் இயேசுவோ தனக்காக அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ, எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். வாழ்க்கையின் சூழல்களில் நாம் பலவற்றை காண்கின்றோம். சமூகம் கெட்டுவிட்டது, நியாயம் செத்துவிட்டது, நேர்மை தொலைந்து விட்டது என்று புலம்புகின்றோம். மாற வேண்டியவையும் மாற்றப்பட வேண்டியவையும் இவ்வுலகில் நிறையவே உள்ளன. களைய வேண்டியவையும் கழுவப்பட வேண்டியவையும் சமூகத்தில் நிறையவே உள்ளன. கயமையை கண்டு முகம் சுளிப்பதில் மட்டும் என்ன பயன்? அவற்றை களைவதற்காக என்ன செய்தோம்? என் ஒருவனால் என்ன செய்ய முடியும்? ஒரு கை அசைந்தால் ஓசை வராது என்றெல்லாம் கூறி தப்பிக்க பார்க்கின்றோம். ஒரு கை அசைத்தால் ஓசை வராது, உண்மைதான். ஆனால் ஒரு கையுமே அசையவில்லை என்றாலும் ஓசை வரவே வராது. எல்லோரும் ஒதுங்கிவிட்டால் தீமை ஒதுங்காது. வீதியில் இறங்கி வீருடன் எதிர்க்க முடியாமல் போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் நாம் பணி செய்யும் இடங்களிலாவது, நாம் சந்திக்கும் சூழல்களிலாவது, கண்ணெதிரே நடக்கும் தவறுகளையாவது தட்டி கேட்க துணிவு வேண்டாமா? அவையெல்லாம் விட கொடுமை, இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் என நாமே தவறு செய்துவிட்டு சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். காரியம் ஆவதற்கு கையூட்டு கொடுப்பதும், பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க பொய் சாட்சி சொல்வதும், வேண்டாம் வம்பு என்று ஒதுங்கி போவதும் புத்திசாலித்தனமாய் கருதப்படுகிறது. இப்படியெல்லாம் இருந்துவிட்டு சமூகம் கெட்டுவிட்டது என்று பழி போடுவது முதலை கண்ணீர் வடிப்பதற்கு சமம். இதைத்தான் எருசலேம் மகளிரும் செய்தனர். அதை நாமும் செய்கிறோம். நினைவில் கொள்வோம், இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல். ஜெபம். இறைவா, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல் என்பதை புரிந்து கொண்டு என்னையும் நான் இருக்கும் இடத்தையுமாவது இருளற்ற ஒளிர் படர்ந்த இடமாக மாற்ற துணை புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா, கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே, உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். 9ஆம் நிலை. மீண்டும் ஒருமுறை சிலுவையின் பாரத்தால் இறைவனின் மகன் மண்ணில் சாய்கிறார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கிறார். அவரை வீழ்த்தியது நீங்களும் நானும் தான், நமது பாவம்தான் என்பதை உணர்வோமா?
பிறரை மன்னிக்காத போது, பிறருக்கு களங்கம் கற்பித்த போது, பிறருக்கு இயன்றும் உதவாத போது, இறைவனை மறந்து உலக இன்பத்தில் திளைத்த போது, மீண்டும் மீண்டும் இயேசுவை மண்ணில் வீழ்த்துகின்றோம். நம்மை படைத்து நமக்கு வாழ்வளித்து காத்த இறைவனுக்கு நாம் அளிக்கும் நன்றி பரிசு இதுதானா? மிகவும் வேதனையானது. என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் என் செயல்கள் பொருட்டாவது நம்புங்கள் என்றார். ஆம், அவரது சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் செல்லும் ஆற்றல் மிக்கது. அவரது வாழ்வில் பொய் புரட்டுக்கு இடமில்லை. உண்மை, நன்மை, அன்பு இவற்றுக்கு மட்டும்தான் இடம். அதுதான் மனிதருக்கு மகிழ்ச்சி தரும் பாதை என்றார். எத்தனை பேருக்கு அவர் உரைத்தது கேட்டது? வாழ்வின் சில உண்மைகளை பார்க்கும்போது நம் இதயமும் இறுகி போய்விட்டதோ, நம் மனிதமும் மக்கி போய்விட்டதோ என்ற ஐயம் எழுகிறது. விழுபவர்கள் பலர் உண்டு. போதையில் விழுபவர்கள், காமத்தில் விழுபவர்கள், மமதையில் விழுபவர்கள், இப்படி எத்தனையோ பேர். இவர்கள் விழுவதில் சுகம் காண்பவர்கள். இவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தாங்கள் விழுவதை உணரக்கூட முடியாமல் விழுபவர்கள் பலர் உண்டு. களைப்பால் விழுபவர்கள், சோர்வால் விழுபவர்கள், நோயால் விழுபவர்கள், அனைத்திலும் கொடுமையாக பசியால் விழுபவர்கள் உண்டு. அதுவும் நம் நாட்டில் நிறைய பேர் உண்டு. தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடிய புலவன் வாழ்ந்த மண்ணில் தனி ஒருவர் அல்ல, பல கோடி பேர் பட்டினியால் பட்டினி சாவால் மடிந்து போகின்றனர். அரசின் தானிய கிடங்குகளில் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றனவே தவிர இவர்கள் பசியை போக்க அளிக்கப்படுவதில்லை. அரசின் அலட்சிய போக்கு ஒரு புறம் இருக்கட்டும், நாம் மட்டும் என்ன இத்தகையோர் மீது அக்கறை கொண்டோமா? பரிவு காட்டினோமா? அன்றாடம் அன்னதானம் நடத்தி அன்பை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது பசித்தோரை உண்பிக்க முடியாதா அல்லது கூடாதா? கோலாகலமாய் கேக் வெட்டி கொண்டாடப்படும் பிறந்த நாளன்று மெழுகுதிரிகளை ஊதி அணைக்கும் அதே வேகத்தில் ஒரு ஏழையின் வீட்டில் உலை கொதிக்க நெருப்பேற்ற முடியாதா? லட்சங்கள் செலவழித்து நிகழ்த்தப்படும் திருமண பந்தியில் பரிமாற்றப்படும் பல வகை பண்டங்களில் கொஞ்சமாவது பசித்தோரை போஷிக்க பயன்படக்கூடாதா? எச்சிலை மிச்சத்தை உண்ணும் அந்த பரம ஏழைகளை ஒரு நாளாவது மரியாதையால் அமர்த்தி உணவு தர முடியாதா? முடியும். ஆனால் இவற்றை பற்றி சிந்திக்கவே நாம் துணிவதில்லை. என்றைக்கும் இல்லை என்றாலும், என்றைக்காவது எல்லோரையும் இல்லை என்றாலும், குறைந்தது ஒருவரையாவது பசியின் தடுமாற்றத்திலிருந்து தூக்கிவிடுவோம். நினைவில் கொள்வோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஜெபம். இறைவா, விழுபவர்கள் எல்லோரையும் தூக்கிவிட முடியவில்லை என்றாலும் பசி கொடுமையால் விழுபவர்களையாவது ஒரு சில நேரங்களிலாவது உண்பித்து தூக்கிவிடும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். அகங்கை அணியா உன்னாரை களைந்தேனே, என் ஆணவ சேருப்பா உம்மை இகழ்ந்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர்
இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். 10ஆம் நிலை. ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்த்து அவரின் தோளும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கும் உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கின்றன. உயிரோடு ஆண்டவரின் தோள் உரிக்கப்படுவதுதான் உண்மை. அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றனர். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறது பழமொழி. இங்கு இந்த கொடிய மனம் படித்த மனிதர்கள் அவரை ஒரு உயிராக கூட மதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஏழைக்கு உடுத்தியவரை, உணவளித்தவரை, உண்மையை மட்டும் வாழ்வால் உறக்க கூவியவரை அவமானப்படுத்தி எள்ளி நகையாடுகின்றனர். ஏளனம் செய்து கைகொட்டி சிரிக்கின்றனர். மனிதம் முழுமையாக கொண்டவரை ஒரு விலங்கை போல நடத்தி மனிதத்தை காரி உமிழ்கின்றனர். அன்பு புரட்சிக்கு அவமானம் மட்டும்தான் மிச்ச சொச்சமா? மனிதரின் மிருகதனத்தை குறித்து இயேசு கலங்குகின்றார். மனிதம் மறையும் நிலை கண்டு வேதனைப்படுகின்றார். அக்கிரமம் அணை கட்டுகிறது, அத்துமீறல் எல்லை தாண்டுகிறது. குற்றவாளிகளுக்கு கூட கொடுக்கக்கூடாத ஒரு அவமானத்தை இறை மகனுக்கு தருகிறார்கள். நிலைமைகள் ஒன்றும் மாறிவிடவில்லை. இன்று அத்துமீறல்கள் அன்றாடம் நடக்கத்தான் செய்கின்றன. அரசியல் உலகில் நடக்கும் அத்துமீறல்கள் பளிச்சென்று தெரிகிறது. சமூகத்தில் சாதிய கொடுமை தலை விரித்தாடுகிறது. மனநல காப்பகங்கள் மிருக சாலையை விட மோசமாய் நடத்தப்படுகின்றன. மனித மாண்பு மடிந்து போகிறது. சுய கௌரம் என்ற ஆடை களையப்பட்டு மனிதம் நிர்வாணமாக்கப்படுகிறது. சமுதாயத்தின் ஒரு தளத்தில் மட்டுமே இவை நடப்பதாய் நாம் ஏமாந்து போகக்கூடாது. இளைய தலைமுறையும் இந்த துர்க்குணங்களை உள்வாங்கிக் கொண்டது. கல்லூரி வளாகத்திலும் அதை சுற்றிய சாலைகளிலும் ராகிங் என்ற பெயரிலும் ஈவ்டீசிங் என்ற பெயரிலும் நடக்கும் கொடுமைகள் நாம் அறிந்தவையே. நெருப்பில் துடிக்கும் விட்டில் பூச்சிகளாய் எத்தனை இளம் மாணவ மாணவிகள்! சிலர் உள்ளத்தால் செத்து போகிறார்கள், சிலர் உடல் அளவிலும் செத்து போகிறார்கள். விளையாட்டாய் தொடங்கி விபரீதமாய் தொடர்ந்து விபத்துக்களாய் முடிகிறது இந்த கொடுமை. சில நேரங்களில் தற்கொலையாய் தடமாறவும் செய்கிறது. வெட்கப்பட வேண்டியது யார்? ஏளனம் செய்யப்படுபவர்களா? இல்லை இல்லை, ஏளனம் செய்பவர்கள். வெதும்பி போக வேண்டியது யார்? இழிவாக நடத்துபவர்களா? இல்லை இல்லை, இழிவாக நடத்துபவர்கள். இதற்கு கொடுமைகள் பற்றிய கேள்வியுறும்போது உறைந்து போகிற இதயம் பின்பு உறங்கி போகிறது. சில நிகழ்வுகளின் அதிர்வுகள் உள்ளவரை மனித உரிமை பற்றி பேசப்படுகிறது. பிறகு வசதியாய் மறக்கப்படுகிறது. மறைக்கப்படக்கூடிய ஒன்றல்ல மனித மாண்பு, மறுக்கப்படக்கூடியதும் அல்ல. மனித உரிமையும் மனித மாண்பும் மறுக்கப்படுகின்றன போதெல்லாம் உரைத்த குரல் கொடுப்போம். நாமும் வாழும் இடங்களில் அதை மதித்து காப்போம். ஆற்றல்களை வளர்த்து கொள்ளும் அதே நேரத்தில் மனித மாண்புகளையும் வளர்த்து கொள்வோம். நினைவில் கொள்வோம், மனித மாண்பு மறுக்கப்படுகிற போது இழிவுபடுவது சில மனிதர்கள் அல்ல, மனிதம் என்கிற மாண்பு. ஜெபம். இறைவா, உம் சாயலாக நீர் படைத்த மனிதன் மாண்புக்குரியவன் என்பதை உணர்ந்து எல்லோரையும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் மாண்புடன் நடத்தும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். வழியில் நடந்து திரிந்ததா உன் காலில் ஆணிகள்
கேட்க செய்தேனே, உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவம் சேற்றினார். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவம் சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன, எலும்புகள் முறிக்கப்படுகின்றன. இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெறித்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. சொல்லொண்ணா துன்பத்தில் இயேசு ஒரு புழுவை போல துடிக்கிறார். மனித உருவம் முற்றிலும் சிதைந்து காணப்படுகின்றார். மனிதாபிமானமற்ற அந்த உரோமை வீரர்களும் யூத குருக்களும் அவரின் இந்த நிலை கண்டு சிறிதும் பதறாமல் கொண்டாடுகின்றனர். ஆணிகள் கொண்டு அன்பு புரட்சியை முடக்கிவிடலாம் என்று இரத்த வெறி பிடித்த அந்த அதிகார வர்க்கம் எத்தனிக்கிறது. உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட ஆண்டவரின் புனித கரங்களை கூர்மையான ஆணிகள் குத்தி கிழிக்க மனுமகனின் குருதி மண்ணில் ஆராய் ஓடுகிறது. கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை நற்செய்தியை ஓய்வின்றி பறைசாற்றிய கால்களுக்கு ஆணிகள் கொண்டு அணிகலன்களா? அந்த ஆணிகள் அவரின் புனித கால்களை கிழித்து கொண்டு சிலுவையோடு இணைக்கிறது. இத்தனை கொடுமைகள் மத்தியிலும், மனிதா, உனக்கு என் அன்பு என்றுமே உண்டு என முணுமுணுக்கிறார் ஆண்டவர். சிகரம் ஏற்றப்பட வேண்டியவர் சிலுவை ஏற்றப்படுகிறார். மேடைக்கு அழைத்து செல்லப்பட வேண்டியவர் மரணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். உலகம் மதிக்கும் பணபலம், அதிகார பலம் இல்லாததால் இயேசுவை எந்த எதிர்ப்பும் இன்றி சிலுவையில் அறைகிறார்கள். இன்றைக்கும் சிலுவைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதில் அப்பாவிகள் பலர் அநியாயமாய் தொங்குகின்றனர். வறுமையின் காரணமாய் என்றோ வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த கடனுக்கான வட்டியை செலுத்தவே தங்கள் உழைப்பையும் வியர்வையையும் இரத்தத்தையும் நிரந்தரமாக தந்து கொண்டிருக்கும் கொத்தடிமைகள் பணப்படத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினரின் அநீதித்தனமான உத்தரவுகளுக்கு பணிய மறுப்பதாலும் அவற்றை எதிர்ப்பதாலும் தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றப்பட்டும் எந்த இடத்திலும் நிலையாக குடிபெற முடியாதவாறு அடிக்கடி மாற்றம் செய்யப்பட்டும் பழிவாங்கப்பட்டும் ஊழியர்கள் அதிகார பலத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். சிறுபான்மையோராயிருப்பதால் பெரும்பான்மையோரின் வற்புறுத்தலுக்கும் வன்முறைக்கும் ஆளாக நேரிடுகிறது. பெருங்குடி மக்கள் வாழும் பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் சொல்லொண்ணா துயரத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டியுள்ளது. இவர்கள் ஆள் பலத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இப்படி பணபலம், அதிகார பலம், ஆள்பலம் என்ற 3 ஆணிகளால் அப்பாவிகள் சிலுவையில் அறையப்படும் கொடுமை சமுதாயத்தில் நிகழ்கிறபோது அதை வேடிக்கை பார்க்கும் சாமானியர்களாயிருப்பது கோழைத்தனம். இவற்றை எதிர்க்க தவறுவதும் ஒத்துழைப்பதற்கு சமம்தான். மேலும் இவை ஏதோ சமுதாயம் என்ற பெரிய வட்டத்தில் மட்டுமே நடக்கும் கொடுமை அல்ல.
குடும்பம் என்ற சிறிய வட்டத்திற்குள்ளும் நிகழத்தான் செய்கிறது. சம்பாதிக்கிறோம் என்பதால் பணபலமும், ஆண் அல்லது பெரியோர் என்பதால் அதிகார பலமும், மாப்பிள்ளை வீட்டார் கூட்டு குடும்பம் என்பதால் ஆள்பலமும் பெற்று குடும்பத்திலேயே மற்றவர்களை மதிக்காது சிலுவையில் அறைகிறோம். சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சமநிலை தராது சிலரை கட்டுப்படுத்தி வைப்பதில் என்ன வீரம் இருக்கிறது? கட்டி வைத்து அடிப்பது வீரனுக்கு அழகல்லவே. நினைவில் கொள்வோம், மனிதன் பிறந்தது சுதந்திரமாக இருப்பதற்கு, கட்டுண்டவனாக அல்ல. ஜெபம். இறைவா, பிறரின் சுதந்திரத்தை மதிக்காது அவர்களை அறைந்து கட்டுப்படுத்தும் கயமையை களைந்து அனைவரின் உரிமையையும் மதித்து பேணும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுது. ஆமென். சிலுவை மரணத்தை நான் வாங்கி கொடுத்தேனே, உன் ஜீவன் பிரிந்திட நான் பாதை வகுத்தேனே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். வாழ்வு தர வந்த வாழ்வில் நாயகனை இந்த வஞ்சக உலகம் கொன்று நீதியை வேரோடு சாய்த்து விட்டதாக கொக்கரிக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிறைவில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். இறையரசை பாலஸ்தீனத்தில் அடித்தளமிட்டு அதை உலகெங்கும் எடுத்துச் செல்ல சீடர்களையும் உருவாக்கி அன்பான, உன்னதமான, அமைதியான, ஒற்றுமையான உலகம் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் இயேசு சிலுவையில் உறங்குகிறார். தான் படைத்த உலகத்தை சீரமைக்க இயேசு எடுத்துக்கொண்ட பணி மகத்தானது. பாவம் போக்க, சாபம் போக்க, சாவையும் நீக்க தன்னை முழுமையாக நமக்கு தந்து அன்பின் மறுபக்கம் அவரேதான் என்று நிரூபித்துள்ளார். தந்தையே, என்னை கைவிட்டது ஏனோ என்று கதறினாலும் தான் எடுத்துக்கொண்ட மீட்பு பணியிலிருந்து எல்லளவும் விலகாமல் அன்பு பணி புரிந்தார். சோதனைகளை கடந்து சாதனை புரிந்துள்ளார். அநீதியை வென்று நீதியை நிலைநாட்டியுள்ளார். அன்பு வழி நடக்கும் யாவருக்கும் விண்ணக வாசலை திறந்துள்ளார். இயேசுவின் மரணத்தால் இறைவனின் இரக்கம் நம்மை நோக்கி இறங்கியுள்ளது. சிலுவை சாவுக்கான காரணத்தை அந்த நிகழ்வுகளில் அவரால் காண முடியவில்லை. காரணமின்றி தன்னை கொன்றவர்களை கண்ணோக்குகிறார். கோபம் வரவில்லை, கருணை பெருக்கெடுக்கிறது. தந்தையே, இவர்களை மன்னியும் என மன்றாடி மடிகிறார். இன்றைய நாட்களில் காரணமின்றி கொல்லப்படும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையும் தாக்கப்படும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகின்றன. இயேசு ஒரு சாதாரண யூதனாகவோ, ஒரு பரிசேயனாகவோ அல்லது ஒரு சதுசேயனாகவோ இருந்திருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். அவர் சாவுக்கு கையளிக்கப்பட்டதன் காரணம் அவர் கிறிஸ்துவாக இருந்ததுதான். இன்றைக்கும் கிறிஸ்துவின் சாயல்களாக இருப்பதனால் கிறிஸ்தவளாக இருக்கிற ஒரே காரணத்தினால் தாக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம். நிறுவனமாக்கப்பட்டு தாக்கப்பட்ட குருக்களாகட்டும்,
பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கன்னியராகட்டும், உயிரோடு எரிக்கப்பட்ட போதகராகட்டும், அல்லது பச்சிளம் குழந்தைகளாகட்டும், இன்னும் தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் வரும் எண்ணிறந்த கிறிஸ்தவர்களாகட்டும், இவர்கள் செய்த குற்றம் என்ன? பள்ளிகள் நடத்தி பாடம் பயிற்றுவித்ததா? மருத்துவமனை நடத்தி ஆரோக்கியம் காத்ததா? சமமாய் பழகி விழிப்புணர்வு ஊட்டியதா? அல்லது தொழுநோயாளருடன் தோழமையாய் இருந்ததா? எது குற்றம்? எதுவுமே குற்றமில்லை. ஒன்றை தவிர, கிறிஸ்துவை ஏற்று வணங்கி போதித்து வந்ததுதான் குற்றம். சமுதாய தீமைகளை சாதாரணமாய் பார்த்து திருச்சபையின் வித்துக்களான வேத சாட்சிகளின் இரத்தம் பேசாமல் இருந்தால் நாம் சுதேசிகள். அவற்றை களைய இயேசுவின் பெயரால் முற்பட்டால் நாம் தேச துரோகிகள், தாக்குதலுக்கு உரியவர்கள். உடலையும் உணர்வையும் அறிவையும் சீர்படுத்தி ஆன்மாவையும் ஈடேற்ற முயல்வதற்கு கட்டாயம் மதமாற்றம் என்ற சாயம் பூசி சாபமிடுகின்றனர். மாற்றங்கள் நிகழ்வது அவர்களுக்கு ஆபத்தானது. கடைநிலையில் இருப்போர் முன்னேறிவிட்டால் தாங்கள் முன்னிலை வகிப்பது தொடர முடியாது என்ற பயம். எனவே தாக்குகின்றனர். இவர்கள் மீது கோபம் கொள்ள மாட்டோம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என இயேசுவோடு ஜெபிப்போம். கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்தவம் பிறந்தது. நாமும் பாடுபடுவோம், கிறிஸ்தவம் தலைக்கும். நினைவில் கொள்வோம், திருச்சபையின் வித்து வேத சாட்சிகளின் இரத்தம். ஜெபம். இறைவா, உடலை கொள்ள முயல்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொள்ள முயல்பவருக்கு மட்டுமே அஞ்சவும், இறுதி வரை கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து மரிக்கவும் அருள் தாரும். ஆமேன். கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவி தாயமே, திருவிழாவின் தாயமே, அருள் சோரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். தூய
தன்னை துடிக்க செய்தேனே உயிரற்ற உடலை மணி சுமக்க செய்தேனே உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடல் அவரது அன்பு தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறது. உயிரற்ற மகனின் உடல் கண்டு உள்ளம் குமுறுகிறார் அன்னை மரி. அன்று வானவன் வார்த்தையினால் புனிதமான தனது உதரத்தில் உருவான இறைமகன் தன் இரத்தத்தின் இரத்தம், தன் தசையின் தசை, தன் அன்பு மகன் நிலை கண்டு கதறுகிறார். அந்த அன்பு தாய்க்கு எவ்வாறு ஆறுதல் தர இயலும்? யாரால் தான் இயலும்? பித்து பிடித்தவள் போல் இறந்த தன் மகனின் மடியில் போட்டுக்கொண்டு புலம்புகிறார். என் மகன் இறக்கவில்லை, உறங்குகிறார் என்று அழுது ஒப்பாரி வைக்கிறார். பாவ மாசற்ற தன் மகனை இந்த உலகம் முழுவதும் கொன்றதை குறித்து அவள் கோபம் கொள்ளவில்லை. இவ்வளவு கொடிய மரணத்தின் மூலம்தான் மானிடத்தை மீட்க நீர் திருவுளம் கொண்டீரோ என்று வேதனையில் அழுகிறார். பச்சிளம் பாலகனாய் அவள் பாருக்கு கொடுத்த பரமனை பாதகமாய் நடத்தி பாடுகளுக்கு உட்படுத்தி படுகொலை செய்து அவள் மடியில் கிடத்துகிறார்கள். வாலிபத்தில் தன் வாழ்க்கையை துறந்த ஒரு மகனாக இயேசுவை தன் மடியில் தாங்குகிறாள் மரியாள். இயேசுவோ வாலிபத்தில் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். எனவே மரியாள் கலங்கினாலும் தலை குனியவில்லை. இன்றோ பலர் வாலிபத்தில் தங்கள் வாழ்வை தொலைக்கின்றனர். பல வாலிபர்கள் தங்கள் பெற்றோருக்கு தீராத கவலையையும் தாங்க முடியாத பழியையும் சுமத்துகின்றனர். வாழ வேண்டிய இவர்களின் வாழ்க்கை பறிபோனது எப்படி? அல்லது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் அந்த குழந்தை தாயின் மடியை கடந்து தானாக நடந்து விரைவாய் வளர்ந்து சமுதாய அரங்குகள் நுழையும் போதுதான் அதன் குணம் மெருகேறுகிறது அல்லது உருகுலைக்கிறது. உல்லாசம் என்ற பெயரில் நண்பர்களின் சுற்றத்தில் அதுவரை கண்டிராத பழக்கங்கள் அவர்களை தொற்றுகிறது. போதை மற்றும் மயக்கப் பொருட்கள் அவர்கள் மதியையும் மனதையும் உடலையும் மெல்ல மெல்ல மயங்க செய்கிறது. வெள்ளித்திரையில் வேடம் போடுபவர்களுக்கு இவர்கள் விசிறிகள் ஆகின்றனர். ரசிகர்கள் மன்றங்கள் அமைத்து அதில் பொழுதை கழித்து பொன்னான நேரத்தை விரயம் செய்கிறார்கள். மயக்க வார்த்தைகள் பேசும் அரசியல்வாதிகளின் மந்திர சொற்களில் தங்களையே இழந்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். மொழி, இனம், மதம் என்ற பற்றுக்குரிய விஷயங்களை இவர்கள் மனதில் சில விஷமிகள் வெறியாயூட்ட வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இறுதியில் காலத்தை தொலைத்து காயங்கள் பட்டு தழும்புகளோடும் வடுக்களோடும் வாழ்க்கையை துறந்து நிற்கின்றனர். சமுதாயத்தில் விரவி கிடக்கும் விஷமம் இவர்களது விரயமாக வாழ்வுக்கு காரணம் என்றாலும் வீட்டின் வளர்ப்பும் நிச்சயம் மூல காரணமாகும். மரியாளின் வளர்ப்பால் இயேசு மீட்பரானார். நமது வளர்ப்பு உருவாக்குவது மீட்பர்களையா மூர்க்கர்களையா? வளரும் பருவத்தில் திருத்தப்படாத குழந்தைகள் வளர்ந்த பின்னர் திருத்த முடியாத நிலையை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அழிவை கண்டு கண்ணீர் விட முடியுமே தவிர அதனை தவிர்க்க முடியாது. நினைவில் கொள்வோம். தரிக்கப்படாத கிளைகள் தணலில் இடப்படும். ஜெபம். இறைவா, தரிக்கப்படாத கிளைகள் தணலில் இடப்படும் என்பதை உணர்ந்து எங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் தரிக்கப்பட வேண்டிய குணங்களை தரிக்கவும் நன்முறையில் வளர்க்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி.
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். ஆவி போகவே உம்மை அடக்கம் செய்தேனே, மாற்றான் கல்லறை உம் சொந்தமாக்கினே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். 14ஆம் நிலை. இயேசுவின் புனித உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அமைதியில் ஆள்கிறார் இறைவனின் திருமகன். தந்தை கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியை செவ்வனே முடித்து ஓய்வு கொள்கிறார். கோலை போல இயேசு மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. துணிந்து சென்று சிலுவை மரணத்தை ஏற்று அனைவருக்கும் நிலைவாழ்வை உறுதிப்படுத்தியுள்ளார். கல்லறை என்ற சொல்லே, அதை பற்றிய சிந்தனையே நம்மை கதிகலங்கச் செய்கிறது. ஆனால் கல்லறைக்கு செல்லும் நாளை யாராலும் தவிர்க்க முடியாது. மருத்துவத்தால் மனிதன் மரணத்தை தள்ளி போட முயன்றாலும் மரணத்தின் பிடி மனித குலத்தின் மீது இறுகிக் கொண்டே இருக்கிறது. வாயில் நுழையா பெயர்கள் சூட்டப்படும். உயிர்கொல்லி நோய்கள் புதிதாய் தோன்றி பரவி பீதியூட்டுகின்றன. இயற்கை சீற்றங்களுக்கு இரையாகி போகும் மனிதரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. பாதுகாப்பின் சிகரமாய் கருதப்படும் வல்லரசில் விண்ணை முட்டும் கட்டிடங்கள் கூட வினாடியில் தரைமட்டம் ஆனதையும் அதில் பல உயிர்கள் பலியானதையும் சரித்திரத்தில் பதிவாகிவிட்டது. இத்தகு சூழலில் பாதுகாப்புக்கென நாடுகள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்கின்றன. பாதுகாப்புக்காக செலவிடப்படும் பணம் மக்கள் நலனுக்காய் செலவிடப்பட்டால் உலகின் முகமே மாறிவிடும். வறுமையும் பசியும் பிணியும் அறவே ஒழித்து கட்டப்பட்டுவிடும். ஆனால் முடிவதில்லை. காரணம், அன்புக்கு பதில் அச்சம் அனைவரையும் ஆட்கொண்டு விட்டது. வல்லரசுகள் ஆவதில் கவனம் செலுத்தும் நாடுகள் நல்லரசுகள் ஆவதில் கவனம் செலுத்துவதில்லை. உலகளவில் இவை நிகழ்ந்தாலும் தனி மனித வாழ்விலும் இவற்றின் தாக்கம் தென்படத்தான் செய்கிறது. வல்லரசாக எத்தனிக்கும் போலவே செல்வந்தன் ஆக வேண்டும், பலசாலி ஆக வேண்டும், வல்லவன் ஆக வேண்டும் என மனிதன் நினைக்கிறானே அன்றி நல்லவனாக இருப்பதில் அர்த்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். அச்சத்தால் உந்தப்பட்டு தன் வாழ்வின் பாதுகாப்புக்காக பணம் சேர்க்கும் மனிதன் அன்பால் உந்தப்பட்டு பகிரத் தொடங்கினால் தானும் வாழ்வான், பிறரையும் வாழ வைப்பான். வாழ்ந்தவர்களை காட்டிலும் வாழ வைத்தவர்களே இன்றும் நிலைப்புகழ் பெற்றுள்ளனர். நினைவில் கொள்வோம், வாழ்வின் அர்த்தம் பாதுகாப்பில் அல்ல, பகிர்வதில்தான் அடங்கியுள்ளது. ஜெபம். இறைவா, வாழ்க்கையின் அர்த்தம் பாதுகாப்பில் அல்ல, பகிர்வதில்தான் என்பதை புரிந்து கொண்டு பகிர்ந்து வாழவும் பிறரை வாழ வைக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால்
நித்திய இலைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி.